இன்னைக்கு நம்ம வீட்டுல என் பேத்திங்களுக்கு பிடிச்ச நண்டு பாருங்க. நண்டு எப்படி இருக்குன்னு. நண்டு குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்ப்போம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு முடி தேங்காய், முருங்கைக்காய் அதோட போட்டு வச்சா நல்லா இருக்கும். அதுக்காக முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு இப்போ தாளிச்சு விட்றோம். பார்ப்போம். நண்டு குழம்ப தாளிச்சு விட்டுருவோம். இப்போ வணக்கம். பட்டை வகையெல்லாம் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் அதை போட்டுப்போம். வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா சீக்கிரமா வணங்கணும்னா உப்பு போட்டுக்கணும். அப்புறம் மஞ்சளும் போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே மஞ்சள் போட்டாச்சு. பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கோம். அது என்ன அது கருவேப்பிலை அது போன வேணாம். இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுப்போம். வதங்கிட்டு இப்போ அரிசி இந்த மாரி நான்வெஜ்லாம் சமைக்கக்குள்ள அரிசியை ஒரு கலையை களைஞ்சிட்டு 2வது தண்ணியை எடுத்து இந்த மாரி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அதனால இந்த தண்ணியை எடுத்து வச்ச தண்ணியில கொஞ்சம் இதில் சேர்த்துப்போம். இது அப்படியே சேர்ந்து கொதிக்கிட்டோம். நண்டை போட்டுப்போம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நண்டை போட்டுப்போம். நண்டு போட்டுப்போம். இதில் அரை மூடி தேங்காவும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்து அரைச்சி இந்த குழம்புல ஊற்றி ஒரு 2 கொதி கொதிச்சோன்னே இறக்கி வச்சிடணும். சாதம் சாப்பிடணும். நடுல போட்டு முருங்கக்கா நான் ஒரு வச்சு கூட சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த காடையம்மா கைடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.